லாஸ்ட் வீக் எஃப்டிஏ அக்ரிமெண்ட், இன்னைக்கு இந்தியா அண்ட் யூஎஸோட புது டீல். இது டீலா இல்ல ப்ரெஷர் பாலிடிக்ஸான்றதை பார்க்கலாம். சோஷியல் மீடியா போஸ்ட்ல ட்ரம்ப் இந்தியாவோட ரெசிப்ரோக்கல் டாரிஃபை 25% இருந்து 18% குறைக்கிறதா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா என்ன? நீ எனக்கு எவ்வளோ டாரிஃப் போடுறியோ அதே டாரிஃபை நான் உனக்கு போடுறேன். யூஎஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு போட்டிருக்க அந்த 18% டாரிஃப் அப்படின்றது ஏஷியாலேயே லோயஸ்ட் டாரிஃப். பாகிஸ்தானுக்கு 19%, ஸ்ரீலங்காவுக்கு 19%. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு கம்மி தான். பட் ஸ்டில் ஜப்பானுக்கு 15% தான். இந்தியாவுக்கு 18% டாரிஃப், யூஎஸ்க்கு 0% டாரிஃப் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இது டீல் மாதிரி தெரியல, இது பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. ட்ரம்ப் சோஷியல் மீடியால கிளைம் பண்ணதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ண போறதாகவும் யூஎஸ் ஆர் வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்க போறதாகவும் கிளைம் பண்ணியிருக்காரு. இதுல ஷாக் என்னன்னா, இந்தியா யூஎஸோட டெக்கன் எனர்ஜியில $500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி நம்மளோட டோட்டல் இம்போர்ட்டே $700 பில்லியன் தான். ஸோ $500 பில்லியன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணா அப்ப மற்ற கண்ட்ரீஸ் இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போறாங்களா? இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு நம்மளோட இ-காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஒரு கிளியரா ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எந்த டீலும் சைன் ஆகல, அபிஷியல் டீல் சைன் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுது? இது ரியல் டீலா இல்ல ப்ரெஷர் பாலிடிக்ஸா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஹைப் இல்லாம ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க 1 Minute Indiaவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.